ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். டிஸ்பிளேல இருக்க தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 முந்திரியை தண்ணிக்குள்ளே ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ண சட்டிலே இதெல்லாம் போட்டு வதக்கி வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட தோல் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மசாலாவை ஆற விட்டு மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் என்ன பண்ணுறப்ப அடுப்பு ஆஃபில் வச்சுருங்க, இல்லை சிம்மில் வச்சுருங்க, கரைஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். நம்ம ஆட் பண்ண மசாலா வடை போகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம். இல்லை 1/4 மூடி தேங்காய், நம்ம ஊற வச்ச முந்திரி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் ரிச் ஃப்ளேவர் டேஸ்ட் கிடைக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி பன்னீர் பட்டர் மசாலா. இது நீங்கள் சப்பாத்தி மாதிரி தோசைக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவில் பார்ப்போம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.